விட்டு ஹோ சென்ற செந்தன் மனம்தானே. வந்தவா உள்ள வர வேண்டியது தானே, ஏன் அதுல நின்று பார்த்துட்டு இருக்க? உன் இசையென்று இன்ப உள்ளத்தில் நீண்ட ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாமல் பாடு செல்வி, பாடு. நீ படிக்கிறது என்னவோ நல்லாதான் இருக்கு, ஆனா நீ பண்ணுக வேலை தான் போட பாக்கிட்ட பிஞ்சிரும். பாசமா உங்களை பார்க்கறதுக்குன்னு ஓடோடி வந்த சின்ன பிள்ளைய வந்தும் வராமே எதுக்கு செல்விக்கோ திட்டுவிய? பேசுகிறது என்னமோ நல்லா தான் பேசுக, கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு. நான் உன்னைய பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? இந்த வதந்திகளை மட்டும் நம்பவே கூடாது செல்விக்கோ. என்னைக்குமே தீர விசாரிச்சுட்டு அதுக்கு வரதான் நம்பணும். இப்போ தீர விசாரிக்கிறதுக்காக தான் உன்னை கேட்டிருக்கேன், சொல்லு. சொல்லுண்ணா, நீங்க என்னன்னு கேள்விப்பட்டதுன்னு எனக்கு தெரியாம உண்மையா பொய்யன்னு நான் எப்படி சொல்லுது? நீ மிந்திய மாதிரி இல்லை, இப்போ நல்லா பேச கற்றுக்கிட்ட. பேச தெரியலன்னா இந்த உலகத்துல பிழைக்க முடியுமா? இன்னைக்கு உனக்கு காலேஜ் உண்டு தானே, எதுக்கு காலேஜ் போல? அதுவா, இன்னைக்கு லீவ் போட்டேன். நீ ஸ்கூல் படிக்கும் சில லீவ் போடாமல் தானே போயிட்டு இருந்த, இப்போ காலேஜுக்கு போனோடனே பெரிய மனுஷன் ஆயிட்டியோ, அடிக்கடி லீவ் போட்டேம்மே. ஓ, இதுதான் என் மேலே உள்ள கம்ப்ளைண்டாங்க. நான் ஒன்றும் அடிக்கடி லீவ் போடல, எப்போ மதம் இருக்கா தான் லீவ் போடுவேன். அதுக்கு காரணம் கூட நான் இல்லை செல்விக்கோ, எங்கள் அம்மா தான். அத்தையோ நீ லீவ் போட சொன்னவ? ஆனால் அவிய தானே என்கிட்ட நீ அடிக்கடி லீவ் போடுறதா சொன்னவ. அவிய தான் உங்ககிட்ட சொன்னவளங்க. இருக்கட்டும், வீட்டுக்கு போய் கேட்டுக்கிட்டு. நான் சொன்னேன்னு வீட்டில் போய் அம்மாக்கிட்ட சண்டைலாம் போடுறாத பிரியா. சே, நான்லாம் எங்கள் அம்மாட்ட சண்டை போட மாட்டேம்மா. என் ஃப்ரெண்டு நந்தினி இருக்கல செல்விக்கா, அவள் வீட்டுக்கு நான் அடிக்கடி போவோம்ல, எங்கள் அம்மா அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு போன இடத்துக்கு திரும்ப போன அன்னைக்கு மதிப்பே இருக்காதான். அதான் காலேஜுக்கு தொடர்ந்து போன அன்னைக்கு மதிப்பு இருக்காதுன்னு தான் லீவ் போட்டேன். பிரியா, உங்கள் அன்னைக்கு எத்த வராவ? என்ன செல்விக்கோ, அவைய ரொம்ப டல்லாக வந்த மாதிரி இருக்கு. வரட்டு, என்னன்னு கேட்போம். காலெல்லாம் என்னானி வலிக்குது. ஏ பிரியா, நீ எங்கேயா இருக்க? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? போகலை. ஏன் போகல? உடம்பு தான் தெரியலையா? உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. இவ்வளோ நாளும் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்க தானே போயிருந்த, இப்போ மற்ற பிள்ளைகள மாதிரியே கள்ளப்பட ஆரம்பிச்சிட்டியா? உங்கள் அம்மாட்ட சொல்லி உன் முதுகில் 4 போடு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட சொல்லணும். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற எதுக்கு அங்கே கொண்டு விடாத, படிக்கிறதுக்கு தான். படிக்கிறதுக்குன்னு நானா கூட அங்கே போனாலும் என்னைய சேர்க்க மாட்டாவ. எதுக்குடி தப்பு எதுவும் பண்ணி உன்னைய பள்ளிக்கூடத்தை விட்டு நீ படிப்பிட்டாவளா? ஏத்த வாயில் எனக்கு நல்லா வந்துடும், வாயை கழுவு. நான் என்ன படிக்கேன் ஏது படிக்கேன்னு கூட தெரியல. வாயை பாரு, திறந்தா மூடாம லொடன்னு பேசிக்கிட்டு. நான் ஸ்கூல் படிப்பை விட்டு 6 மாதம் ஆகுது. நான் இப்போ பேசிக்கிறது காலேஜ். ஓ, நீ அங்கேயே படிக்க? ஓ, அதான் படத்தில் காட்டுறது மாதிரி இஷ்டத்துக்கு போகிறது வர்றது மாதிரிக்கியோ? ஓ, உங்களுக்கு காலேஜ் படிப்பு சினிமாவில் கட்டுறது மாதிரி ஜாலியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் கிடையாது. 1 மணி நேரம் இங்கே அங்கே அசைய முடியாது. காலேஜுக்கு போய் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதை விடுங்க, வர மூச்சில் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு புலம்பிட்டு வந்தியில, என்ன விஷயம்? அதுவா பிரியா, நடந்து காலெல்லாம் வலிக்குது. ஏக்கா உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் உட்காருங்க, கால் வலி சரியாயிரும். வாங்க உள்ள போம். ஏ செல்வி, உங்கள் அத்தைங்க அவைய காலா வீடு வரைக்கும் போயிருக்காவ. இவ்வளோ நேரம் பேசியும் வரலன்னு நினச்சேன், அங்கே தான் போயிருப்பாவன்னு. சரியாக தான் இருந்திருக்கு. இந்த கால் வலி தான் குறையே மாட்டுக்கு. இது போலம்பாம்மா, உள்ள வாங்க. போ, பின்னாடியே வாரேன். எப்பப்பா கை காலில் ஒரே வலியாக இருக்கு. நான் வேணா உங்களுக்கு காலில் போடுறதுக்கு தைலம் கொண்டு வரட்டாக்கா? வேண்டாம் செல்வி, இப்படி செத்த நேரம் காலை நீட்டி பிடிச்சு விட்டா சரியாயிரும். அன்னைக்கு எந்திரிச்சு இதில் வந்து உட்காருங்க, நான் உங்கள் காலை பிடிச்சி விடுதேன். காலை பிடிச்சி விடுதேன்னு பேர சொல்லிட்டு என் காலை உடச்சி போடுறதுக்கா? அதுக்கு நீ வேற ஆளை பார்த்துக்க. இதான் நல்ல வீடுக்கு காலைலன்னு சொல்கிறது. போன போதே கால் வலின்னு கஷ்டப்படுறத விட நம்ம கால் பிடிச்சி விட்டா கால் வலி சரியாகனு கூட்டாக்கி காலை நொடிச்சு போடுன்னு பழியில போடுதாவ. நடந்ததை நீ வேணா மறந்துருக்கலாம் பிரியா, ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் மறக்க மாட்டேன்.
பக்கத்து வீட்டு பாட்டி கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு காலை பிடிக்க சொன்னதுக்கு காலை நொறுத்தி விட்டவ தானே நீ? ஏன் அன்னைக்கு அன்னைக்கு என்ன நடந்துன்னு தெரியாம பேசாதுங்க. நான் ஒன்றும் அதுக்கு காலை நொறுக்கல. நான் அந்த பாட்டிக்கு காலை பிடிச்சி விட்டுருக்க முதல்ல அந்த பாட்டிக்கு மருமகரி வந்துச்சு. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு. உடனே இந்த கிழவி சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம காலில் உள்ள எண்ணெயோட பெய்யி வலிக்கு கிளந்துட்டு. உன் கையை வச்சு அவிய காலை நொறுக்கிட்டாலும் நீ தேய்ச்சி விட்ட எண்ணெய் நல்லதானே அவிய வலிக்கு விழுந்தவ. நல்லா இருக்குது உங்க நியாயம். கால் வலிக்குதுன்னு எண்ணெய் தேய்ச்சி விட்டது ஒரு குத்தமாங்கம். இதான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் யாருமே யாருக்குமே நல்லது செய்யறதுக்கு முன்னுறது இல்லை. என் மேல தப்பு ஒன்றும் இல்லைல்லக்கா. நீ சொத்தையில் எண்ணெய் தேய்ச்சி விட்ருக்கணும், அதை விட்டுட்டு நிறைய எண்ணெய் தேய்ச்சா இப்படி தான் வலிக்கணும். என்னமோ நான் வேணுக்குண்டே நிறைய எண்ணெய் தேய்ச்சி விட்டது மாதிரி பேசி அந்த பாட்டி தான் அவளை எண்ணெயும் காலில் தேய்ச்சி விடுன்னு கொண்டு வந்து தந்துச்சு. வேற கொண்டு வந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடாம நான் என்ன குடிக்க முடியும்? இதை உடுப்பிரியா, இப்படியே பேசியிருந்தா பிரச்சனையாக தான் ஆகும். அன்னைக்கிளிக்கும் இந்த கால் வலி வச்சுக்கிட்டு எதுக்கு கடைக்கு வேண்டிய வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? ஆமாம், ரெஸ்ட் அது ஒன்றுந்தான் கொள்ள. வீட்டில் எல்லா வேலையும் நான் தானே செஞ்சாக்கணும். உங்களால் செய்ய முடியலன்னா வேலைக்கு ஆள் வைக்க வேண்டியது தானே? ஓ மாமி கிளிப்புக்கு வேலைக்காரி ஒன்று தான் கொள்ள. அவளுக்கு என்ன குறைச்சல்? அவைய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியில. நீங்கள் வீட்டில் இருந்துட்டு அவையில கடையில் போய் ஜாமான் வாங்க சொல்லி இருந்துக்கலாம்ல. ஆமாம், அவர் தானே கத்திரிக்காயை வாங்கிட்டு வர சொன்னால் சூத்த கத்திரிக்காயை தான் வாங்கிட்டு வருவார். நல்ல காயாக இருந்தால் மருந்து அடிச்சிருப்பவ, சூத்த காயாக இருந்தால் மருந்து அடிச்சிருக்க மாட்டவ. அதனை போய் தான் மாமா அப்படிப்பட்ட காயாக வாங்கிட்டு வந்துப்பவ. இது தெரியாமல் அவையில குறை சொல்லதை பாரான். எனக்கு அவரை பற்றி குறை சொல்லலைன்னா பொழுது விடியாது பாரு, அதான் குறை சொல்லுவேன். முந்தார் நாள் இப்படி தான் செல்வி வெண்டைக்காயை வாங்கிட்டு வர சொன்னேன். முத்தின வெண்டைக்காயை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வச்சு பொரியல் வைக்க முடியும், அவ்வளோத்தையும் தூரள்ளி போட்டிருக்கேன். இனிமே அவரை கடைக்கு விட்டா சரியாகுதுன்னு தான் நானே கடைக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நடந்து வந்தது மாமனை வண்டியில் கொண்டு வந்து விட சொல்லியிருக்க வேண்டியது தானே? அவர் வண்டியில் ஏறிட்டு நான் கால் முறிஞ்சு கீழே விழுந்து கிடக்குவா. என்னத்தை இப்படி சொல்லிவிட்டிய? மாமி எவ்வளோ அழகாக வண்டி ஓட்டவோ தெரியுமா? ஆமாம், உன் மாமே வண்டி ஓட்டுக்க லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. வண்டி எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு ஆசையாக என்ன நீ தான் முதல்ல இருக்கணும்னு சொன்னார். நானும் நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காருன்னு நினச்சிட்டு வண்டியில் ஏறி உட்காந்தேன். ஒரு நிமிஷம் கூட அந்த வண்டியில் உட்காரல, அதுக்குள்ளே கீழே உள்ள தட்டி விட்டாரு. எவருங்கத்தோ இப்படி மாமி மேலே பழிபடாதுங்க. நீங்கள் தான் ஒழுங்கா உட்காராம கீழே விழுந்திருப்பிய. உடனே சாப்பாடு பண்ணான்னு வந்துடுவா. ஏப்பா நேராயிட்டு பையன் எந்திரிச்சு போய் ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன்.